நீங்கள் வந்து மற்றவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, ரீல்ஸ்லாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் மனசில் தோணியிருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆனா அப்படின்ற ஒரு கொஷின் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளே வந்திருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள் எல்லாருக்குமே வந்து மைண்டில் தோன்றதோட நீங்கள் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு 2-3 வீடியோ எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அது பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேற எதனா ஒன்று ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சாலும், எல்லாருமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் போகிறாங்க. அவங்க மூலயமா தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலுமே மொபைல் இருக்குது. எல்லாருமே வந்து அந்த ரீல்ஸை தான் பார்க்குறாங்க. அப்படின்றப்போ, நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அந்த ரீல்ஸில் போய் சேர்ந்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸை நீங்களே டைரெக்டாக அப்லோட் பண்ணி அது மூலயமா ஈஸியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோஸ் வந்து உங்கள் நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வீடியோ தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்னோட வீடியோவை எடுத்துங்களேன். இப்போ என்னோட வீடியோ என்னோட நண்பர்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்க அதுக்கு லைக்கும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. கம்முன்னு அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா பார்ப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மற்ற வெளியில் இருக்க ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கணும். அவங்க எல்லாம் உங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து வீடியோவே போட மாட்டார். ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிற விளாக் பற்றி போட்டுட்ருக்காரு. அது வந்து அவரோட வேலையை வந்து பாதிக்குன்றதுனால ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, எனக்கு வேலைக்கு பிரச்சனை வருன்றதுனால அது போடாமல் இருக்கார். அவருக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உன்னோட கொலீக் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை வந்து நீ போகிற ஒரு 2-3 வீடியோ தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போகிற வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள மைண்டில் வச்சுட்டு உன்னோட சோஷியல் மீடியாவில் நீ வந்து பெரிய ஆளாக வர வேண்டிய வளர்ச்சியை தடுத்துக்காத. அதனால அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணு, அதில் வீடியோஸ் போடுன்னு சொல்லி நான் வந்து எவ்வளோ என் நண்பருக்கு வந்து நான் அறிவுரை கொடுத்துருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா, எல்லாருக்கும் உங்களோட வீடியோ பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுங்க. அதை வந்து லைக் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அவங்க மூலயமா நீங்கள் ரீச் ஆகுங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச கண்டென்ட்லாம் கொடுங்க. வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு கலை அது. அதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.